கொஞ்ச நேரம் நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேன். நான் உங்ககிட்ட ஒன்னு சொன்னா நம்புவீங்களா? நீங்க பிறந்த அந்த குறிப்பிட்ட நாள். ஆமாங்க, உங்க பிறந்த தேதிங்கிறது வெறும் கேலண்டர்ல இருக்கிற ஒரு நம்பர் இல்ல. அது உங்களுக்காகவே எழுதப்பட்ட ஒரு ரகசிய குறியீடு. இன்னைக்கு அந்த குறியீடோட பூட்டை உடைச்சு உள்ள என்ன இருக்குன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம். சரி வாங்க, இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். இது வெறும் ராசி பலனோ இல்ல மூட நம்பிக்கையோ கிடையாதுங்க. நாம இப்ப பார்க்க போறது பல 1000 வருஷ ஞானமும் நவீன அறிவியலும் சந்திக்கிற ஒரு அற்புதமான புள்ளி. இங்கதான் பாத்தீங்கன்னா பழங்கால நியூமராலஜி, கால் யூங்கோட சைக்காலஜி, அப்புறம் இப்ப இருக்கிற குரோனோபயாலஜி, இது எல்லாமே ஒன்னு சேருது. இது மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, உங்க பிறந்த தேதிங்கிறது இந்த பிரபஞ்சத்துல உங்களுக்காகவே பதிக்கப்பட்ட ஒரு தனித்துவமான கைரேகை மாதிரி. சரி, முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா உங்க அடையாளத்தோட ஆணி வேறைய கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு 2 முக்கியமான நம்பர்ஸ நாம கணக்கு போடணும். இது உங்க வாழ்க்கை பயணத்தோட வரைபடத்தை திறக்கிறதுக்கான முதல் சாவி. இதுக்கு பேரு லைஃப் பாத் நம்பர், அதாவது வாழ்க்கை பாதை எண். இது உங்க முழு பர்த் டேட்டையும், நாள், மாசம், வருஷம் எல்லாத்தையும் கூட்டி வர்ற பதில ஒத்த நம்பரா சுருக்குனா கிடைக்கும். பிதகோரஸ் காலத்துல இருந்தே இந்த எண் ஒருத்தரோட ஆன்மாவின் நோக்கத்துக்கான ஒரு வழிகாட்டின்னு நம்புறாங்க. வாங்க, இது எப்படி கணக்கு போடுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். உதாரணத்துக்கு மார்ச் 14, 1995ன்னு வச்சுப்போம். முதல்ல ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா கூட்டணும். 1, 4, 0, 3, 1, 9, 9, 5 எல்லாத்தையும் கூட்டினா 32 வரும். இப்போ அந்த 32ல இருக்கிற 3யும் 2யும் கூட்டினா என்ன வரும்? 5. அவ்வளவுதான், இவங்களோட வாழ்க்கை பாதை எண் 5. சரி, இப்போ உங்க டர்ன். உங்க பர்த் டேட்டை வச்சு உங்க லைஃப் பாத் நம்பரை கண்டுபிடிங்க பார்க்கலாம். உங்களுக்கு என்ன நம்பர் வருது? கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. அந்த நம்பர் உங்ககிட்ட ஒரு கதை சொல்ல காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்ப அந்த முழு தேதியும் விட்டுடுங்க. நீங்க பிறந்த அந்த நாளை மட்டும் எடுத்துப்போம். அந்த ஒரு நம்பர் உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பிறவி திறமையை வெளிச்சம் போட்டு காட்டும். இங்க பாருங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க 1, 10, 19 இல்ல 28ஆம் தேதியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இயல்பாவே ஒரு தலைமை பண்பு இருக்கும். நீங்க எதுவுமே பண்ண வேணாம், நீங்க பாட்டுக்கு நடந்தாலே போதும், ஜனங்க உங்க பின்னால வருவாங்க. ஒருவேளை நீங்க 2, 11, 20 இல்ல 29ல பிறந்திருந்தீங்கன்னா நீங்க ஒரு சூப்பரான மீடியேட்டர். ஒரு ரூம்ல இருக்கிற டென்ஷனை யாருமே வாயை திறந்து பேசுறதுக்கு முன்னாடியே உங்களால ஃபீல் பண்ண முடியும். இல்ல நீங்க 7, 16, 25ஆம் தேதியில பிறந்தவங்களா? அப்போ நீங்க ஒரு தேடுதலோட இருக்கிற ஆள், ஒரு ஆழமான சிந்தனையாளர். மர்மமான விஷயங்கள்லாம் உங்களை ஈர்க்கும். ஒருவேளை அதனாலதான் நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்களோ என்னோ. சரி, இப்ப உங்க பர்சனல் நம்பர்ஸ்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து பறந்து விரிஞ்ச இந்த காலம் அது உங்களை எப்படி செதுக்கி இருக்கு, உங்க மேல என்ன முத்திரைய பதிச்சிருக்குன்னு பார்க்கலாம். குரோனோபயாலஜின்னு ஒரு சயின்ஸ் இருக்கு. அது ஒரு சூப்பரான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கு. நீங்க பிறந்த சீசன் உங்க உறவுகளை நீங்க எப்படி பாக்குறீங்கறத தீர்மானிக்குதான். குளிர்காலத்துல பிறந்தவங்க கிட்ட உறவுகள்ல ஒரு அமைதியான ஆழம் இருக்கும். வசந்த காலத்துல பிறந்தவங்க கிட்ட எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வைப், ஒரு நம்பிக்கை இருக்கும். கோடை காலத்துல பிறந்தவங்களா, அவங்க கிட்ட பேரார்வம், ஒரு தீப்பொறி மாதிரி இருக்கும். இலையுதிர் காலத்துல பிறந்தவங்களோ காதல கூட ஒரு செஸ் கேம் மாதிரி ரொம்ப சரியா திட்டமிடுவாங்க. பிரபல மனநல நிபுணர் கால் யுங் கூட்டு நனவிலின்னு ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் கண்ணுக்கு தெரியாத சில மனக்காயங்களும் பலங்களும் பொதுவா இருக்குமா. நீங்க பிறந்த வருஷம் உங்களை சரித்திரத்தோட ஒரு குறிப்பிட்ட பக்கத்துல கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. அந்த பக்கத்துல இருக்கிற நல்லது, கெட்டது, பயம், நம்பிக்கைன்னு எல்லாமே உங்க மேல ஒரு அழியாத முத்திரைய பதிச்சிருக்கு. நிறைய பழங்கால கலாச்சாரங்கள்ல இப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. வாரத்தோட ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தோட சக்தி இருக்கணும். அன்னைக்கு பிறக்கிறவங்க அந்த சக்தியை தனக்குள்ள வாங்கிக்கிறாங்கன்னு நம்பினாங்க. திங்கக்கிழமை பிறந்தவங்களா, உங்க இன்ட்யூஷன் பவர் பயங்கரமா இருக்கும். புதன்கிழமை பிறந்தவங்க நல்லா பேசுவாங்க. வெள்ளிக்கிழமைன்னா கலை ஆர்வம், சனிக்கிழமைன்னா ஒழுக்கம், ஒரு கட்டமைப்பை உருவாக்குறவங்க. இப்போ நாம இந்த பகுதியோட ரொம்ப ஆழமான முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இது உங்களுக்கு வெளியே இருக்கிற உலகத்தை பத்தி இல்ல, உங்களுக்கு உள்ள நீங்க தினமும் சந்திக்கிற ஒரு போரை பத்தினது. இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. உங்க பிறந்த தேதியில இருக்கிற ஒவ்வொரு நம்பரும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் மட்டும் கொடுக்கல, கூடவே ஒரு நிழலையும் கொண்டு வருது. இது உங்க இயல்போட 2 பக்கத்தையும் அழகா காட்டுது. லைஃப் பாத் நம்பர் 1 இருக்கிறவங்களுக்கு தலைமை பண்பு ஒரு பெரிய வரம். ஆனா ஜாக்கிரதை, அதோட நிழல் தான் திமிரு, அகங்காரம். அது மத்தவங்கள கட்டுப்படுத்த நினைக்க வைக்கும். அதே மாதிரி லைஃப் பாத் நம்பர் 7 இருக்கிறவங்க மிக புத்திசாலி சிந்தனையாளர்கள். ஆனா அதோட நிழல் அவங்கள தனிமையிலையும் ஓவர் திங்கிங்லயும் தள்ளிடும். ஒவ்வொரு பரிசுக்கும் ஒரு நிழல் இருக்கு. உங்க பிறந்த தேதி உங்களை பலத்தை மட்டும் கொடுக்கல, உங்களுக்கான போர்க்களத்தையும் அதுவே செட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, அந்த போர்க்களம் ஏதுன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா?
இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கடைசி ரகசியத்துக்கு நாம இப்ப வந்திருக்கோம். இதுதான் ரொம்ப கவனமா பாதுகாக்கப்பட்ட ஒரு ஞானம். ரொம்ப கவனமா கேளுங்க. உங்க பிறந்த தேதி உங்க விதி கிடையாது. அது வெறும் உங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஆமா, ஒரு தொடக்க புள்ளி, அவ்வளவுதான். இந்த வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, உங்களுக்கு சில குணங்கள், சில இயல்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது உண்மைதான். ஆனா அதே சமயம் அதையெல்லாம் ஆள்றதுக்கு, வழிநடத்துறதுக்கு உங்களுக்கு மன உறுதின்னு ஒன்னும், எதை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு செய்யற சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்க பிறந்த தேதியோட உண்மையான பவரே இத பத்தின ஒரு விழிப்புணர்வுக்கு வர்றதுல தான் இருக்கு. ஏன்னா ஒரு தடவை அந்த அமைப்பை நீங்க தெளிவா பார்த்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க அதுக்குள்ள ஒரு கைதி கிடையாது. அந்த அமைப்புக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணும்னு முடிவு செய்யற சக்தி உங்க கைக்கு வந்துடும். நீங்க தான் அதோட எஜமானர். ஆக உங்களுக்கான அடிப்படை குறியீடு என்னன்னு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதோட பரிசுகளையும் பார்த்துட்டீங்க, நிழல்களையும் பார்த்துட்டீங்க. இப்போ கேள்வி இதுதான்: இந்த கட்டமைப்பை கொண்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்க கதையோட அடுத்த பக்கத்தை எழுத வேண்டியது வேற யாரும் இல்ல, அது உங்க கையில தான் இருக்கு.